ஹலோ விஜயா மம்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்குங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டு, இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டுங்க அதுலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துடுச்சுங்க. ஜிஆர்டியில் உங்களுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, ஃப்ரீ அன்னிட்ட மாதிரி ஒரு மெசேஜ் படித்தேன். என்னடா நம்மளுக்கு என்ன மெசேஜ் வரப்போகுது, எதுக்கு வந்துடுச்சு? ஜிஆர்டியில் நம்மளுக்கு ஆஃபரா? என்ன ஆஃபர் கொடுக்க போகிறாங்க? என்னடா இது வரைக்கும் நான் அது மாதிரி கேள்விப்பட்டது இல்லை, எனக்கு அது வரைக்கும் தெரியாது. சரி, என்னடா அது ஃப்ரீயாவா? சரி, போயிட்டு அது என்ன ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, அது என்ன ஆஃபரு, அது அசல் என்னதான் அந்த மெசேஜுக்கு அர்த்தம், போய் தெரிஞ்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ நான் சாப்பிட்டு தான் போனோம். மழை பெய்கிற மாதிரி வேறு இருக்குது, வெறும் ஒரே குளிராக இருக்குது. இவ்வளோ நேரம் ஆவிரி பிடிச்சாங்க, ஒரே மூக்கெல்லாம் அடிச்சுன்னு இருக்குது, தும்பல். சரி, மெசேஜ் படிச்சதுக்குள்ளே இன்னும் நம்மளால் இருக்க முடியுமா? அது என்னதான் ஆஃபரு, என்னதான் நம்மளுக்கு அது ஃப்ரீயானா நம்ம விடுவோமா? அதுக்கு தான் ஃப்ரீயாக என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்துட்டு வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன். சாப்பிட்ணுமென்னா ஃபஸ்ட்டு நம்ம சமைக்கணும் இல்லை? இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையலன்னு காட்டுற பாருங்கள். என் பெரிய பையன் நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் அத்தா களி செய்ய சொன்னாங்க. ஸோ அதனால் மசாலா எல்லாம் ரெடி பண்ணுறேன். இது களிக்கு பச்சை அரிசி இருக்கும் இல்லை, பச்சை அரிசியில் அது மாதிரி களி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். என் சின்ன பையன் அவங்க பாட்டியோட கொஞ்சறாங்க. பாருங்கள், அவங்க பாட்டி என்ன அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவன் என்ன சொல்லுவா தெரியுமா? வயசானவங்க கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அவங்கள சிரிக்க வச்சுட்டு அவங்கக்கிட்ட மனசு அவங்க சாந்தமாக இருக்கிற மாதிரி பேசணும் மம்மின்னுட்டு அவன் ஏதோ பண்ணுறான். அவங்க பாட்டி ரொம்ப பாரு கொஞ்சிட்டே இருப்பான் அவங்க பாட்டி. அவங்க அண்ணா எங்கள் சின்ன பையனுக்கு எங்கள் அத்தை அண்ணன் ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்களா, எங்கள் அத்தை கோச்சிக்கிட்டு அவங்க பையன்கிட்ட, அப்போ அப்படின்னா என் ஹஸ்பண்டுக்கிட்ட கோச்சிக்கிட்டு சாப்பிடாம உட்காந்துருந்தாங்க. ஸோ என் சின்ன பையன் அவங்கள செல்லம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சாப்பிடுங்கன்ட்டு. அதுக்குள்ளே நான் களி ரெடி ஆயிடுச்சுங்க. இது என்னது களி, ராகி மாவு போட்டு களி ரெடி ஆயிடுச்சு. இது நாட்டுக்கோழி சிக்கன் சொன்னேன் இல்லை, அது சிக்கன் கிரேவி கூட ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது ஊரில் கிராமத்தில் எல்லாம் ஒரு கட்டை மாதிரி இருக்கும் தட்டுறதுக்கு, களி செய்யறதுக்கு. நான் பார்த்திங்களா என்னோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி தட்டுறேன். அது பிளேட்லவே செஞ்சேன் நான். அப்புறமா எங்கள் அத்தாவுக்கு போட்டேன், எனக்கு போட்டுக்கிட்டு சாப்பிட்டு இன்னும் நான் கிளம்பணுன்னுட்டு நான் போட்டுக்கிட்டேன். எங்கள் அத்தா சாப்பிட்றாங்க பாருங்கள், எப்படி இருக்குதான்னா. இந்த மலைக்கு களி செய்யன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு களி செஞ்சு அவங்க சாப்பிட்டுக்கப்புறமா நானும் சாப்பிட்டு நான் ஷாப்புக்கு கிளம்பிட்டேங்க. ஷாப்புக்கு வந்துட்டாங்க. இது ஜிஆர்டி ஃப்ரண்ட் டோரு. எனக்கு மெசேஜ் வந்தது, நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், என்னோடய ஃபோனும் அவங்களுக்கு காட்டினேன். ஸோ அவங்க உங்களோட ஏடிஎம் கார்டு கொடுங்கம்மான்னு கேட்டாங்க. ஸோ அந்த ஏடிஎம் கார்டு கொடுத்தேன். அது எதுக்கு ஏடிஎம் கார்டு கேட்டாங்கன்னுட்டு நான் பின்னால் சொல்கிறேன், பார்த்துட்டே வாங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோஸு நான் 1 by 1 ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். பில்லெல்லாம் நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன், வாங்கிட்டு பில் போட்டுக்கிட்டு அதில் 3000 கூப்பன் கூட கொடுத்தாங்க. ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டா எனக்கு 3000 ஃப்ரீ வருமா? என்ன ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். அப்பா, வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? இப்போது இந்தியன் பேங்க்கு என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குல்ல, என்கிட்ட இல்லை எல்லாருக்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கும் இல்லை, அந்த ஏடிஎம் கார்டில் 1 இயருக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுமா? இப்போ சில அப்போ கம்பெனி நேம் சொல்லலாமா இல்லை எனக்கு தெரியல. எப்படி சொல்கிறது, நம்ம ஏதாவது வாங்குகிறோம், அதுக்கு கையில் காசு இல்லைன்னா ஃபோனில் ஒன்று பண்ணுவோம் இல்லை, பேர் சொல்லக்கூடாது, அதனால தான் அது மாதிரி பண்ணுறேன். நம்ம கியூஆர் கோடு யூஸ் பண்ணிவிட்டு சில கேஷ் இன்னொரு ஃபோனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இல்லை, அது பண்ணாமல் நம்ம டெபிட் கார்டிலவே எங்கே போனாலும் எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம டெபிட் கார்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா, ஏது ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு கிடையாது, டெபிட் கார்டு. அப்படின்னா டெபிட் கார்டுன்னா நம்மக்கிட்ட காசு பேங்க்கில் இருக்கணும். ஸோ நம்மக்கிட்ட காசு இருந்துட்டு அந்த கார்டு இருக்கும் இல்லை, ஏடிஎம் கார்டு, அந்த கார்டு நம்ம ஸ்வைப் பண்ணிவிட்டு எந்த பொருட்கள் 1 வருஷம் வரைக்கும் வாங்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுமா? எனக்கு இது வரைக்கும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி அது எனக்கு மெசேஜ் வந்துடுச்சு.
இந்தியன் பேங்க்லேருந்து மெசேஜ் வந்துச்சு, உங்களுக்கு ஜிஆர்டியில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு 2240 ரூபீஸ் வரைக்கும் எனக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு. சரி போயிட்டு ஏதாவது 2000 வரைக்கும் நம்ம ஃப்ரீயாகவே, நம்ம காசு கொடுக்க வேண்டியதில்லை, எதுவுமே இல்லை. நம்ம பில் கவுண்டர் இருக்கு இல்லைங்க, இன்னும் எந்த ஜுவல்லரியிலோ அந்த ஆப்ஷன் இல்லையா, வெறும் ஜிஆர்டியில் மட்டும்தான் இருக்கா. நான் அங்கே அவங்கக்கிட்ட கேட்டேன், இப்போ உங்ககிட்ட தான் அந்த நான் 2000க்கு பர்ச்சேஸ் பண்ண முடியுமா, இல்லை நான் எங்காவது போயிட்டு கோல்டு ஷாப்பில் எல்லாம் போட்டு வாங்கலாமான்னா, வேறு இடத்துல இருக்கா இல்லையா எங்களுக்கு தெரியலாமா. எங்ககிட்ட அந்த பில் கவுண்டருக்கு பக்கத்துலனே இருக்குது ஜிஆர்டி. எங்கேயுமே நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக எங்கே ஜிஆர்டியில் வாங்கினாலும் நீங்கள் பில் பே பண்ணும்போது பக்கத்தில் பாருங்களேன். நான் வந்து இந்தியன் பேங்க் தான் சொல்கிறேன், ஏன்னா மிச்சம் இருக்கிற பேங்க் நேம்ஸ் எல்லாம் நான் சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் அதில் இருக்கேன், அந்த இந்தியன் பேங்க் என்னோடய அக்கௌண்ட்னால நான் சொல்கிறேன். அந்த பேங்க்ஸ் நேம்ஸில் உங்களது என்ன பேங்க்குன்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிங்கன்னா உங்கள் கார்டு கொடுங்க. கார்டை கொடுத்தீங்கன்னா அதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கான்னுட்டு நீங்கள் அந்த பாயிண்ட்ஸுக்கு நீங்கள் எந்த வேணாலும் வாங்கலாம். அது சில்வராக இருந்தாலும் கோல்டாக இருந்தாலும் உங்கள் இஷ்டம். உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு, அதுக்கு எவ்வளோ காசு லெஸ் ஆகுமோ அது வரைக்கும் நீங்கள் வாங்கலாமா. சூப்பர் இல்லை? இன்னும் எந்த இதுலன்னு இல்லைங்க, நான் 2-3 ஷாப்புக்கு கூட போனேன். இது மாதிரி வந்திருக்கு இந்தியன் பேங்க்லேருந்து. உங்கள் கடையில் உங்கள் ஜுவல்லரி ஷாப்பில் இந்த ஆஃபர் இருக்காது, அது மாதிரியே இல்லை. ஒரு ஜிஆர்டியில் மட்டும்தான் சைடில் இருக்குங்க அந்த ஆப்ஷனு. எல்லா பேங்க்ஸு என்ன பேங்க்கு எலிஜிபிள் இருக்கான்னுட்டு பக்கத்தில் நம்ம பில் கவுண்டர் பக்கத்துலனே இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஏதாவது வாங்கும்போது ஜிஆர்டிக்கு போனீங்கன்னா உங்கள் கார்டு கொடுங்க. எதுக்கு பாயிண்ட்ஸ் வேஸ்ட்டாக நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க? எனக்கு 2200 கிட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நான் அதுக்கு என்ன வாங்கலாம், 2000க்கு என்ன வரப்போகுதுன்னு யோசித்தேன் ஃபஸ்ட்டு. யோசிச்சுட்டு அப்புறமா சரி ஏதாவது சில்வரில் கொலுசு மாதிரி வாங்கலாம், இல்லை சின்ன பையனுக்கு கடியம் மாதிரி சில்வரில் வாங்கலான்னு. அது வாங்கினாலும் வீட்டில் வேஸ்ட்டாக தான் இருக்கும், பையன் போட மாட்டான், காலேஜில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்புறமா யோசித்தேன். இன்னும் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், அங்கே சேல்ஸ் உமன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட கேட்டேன். ஒரு பொண்ணு தெரியும், அவங்கக்கிட்ட கேட்டேன் அக்கா நீங்கள் வந்து ஒரு 1/4 கிராமில் காயின் எடுத்துக்கோங்க. 1/4 கிராம்னா தான் 250 மில்லிகிராம்ஸ். 250 மில்லிகிராம்ஸ் எவ்வளோ ஆகும்னுட்டு இன்றைக்கி கோல்டு ரேட்டு அவங்க போட்டு அதுக்கு ஜிஎஸ்டி அதெல்லாம் போட்டு சொன்னாங்க, ஒரு 2000 கிட்ட வருதுக்கான்னுட்டு. அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, நம்ம அப்போ ஃப்ரீயாக அந்த 250 மில்லிகிராம் வாங்கலாமே. ஃப்ரீ தானே அங்கே, அதையும் கோல்டு காயின் தானே. சரி இன்னும் 250 அதை கோல்டு காயின் வாங்கினா 1/2 கிராம் சேரிடுது இல்லை. இப்போ 1/2 கிராமில் பாதி 250 மில்லிகிராம் எனக்கு ஃப்ரீயாக வந்துடுச்சு. சொல்லுங்கள், 1 மில்லிகிராமாவது நம்மளுக்கு யாருங்க ஃப்ரீயாக கொடுப்பாங்க? யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்தியன் பேங்க்கில் நம்ம காசு இருக்கிறதுனால நம்ம அப்பப்போ நான் வந்து ஃபோன் ஒரு டைம் எடுத்துன்னு போக மாட்டேன், திடீர்னு விட்டுட்டு போயிடுவேன். சார்ஜிங் இருக்கணும், ஷூட் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபோன் இருக்கணுன்றதுனால நான் ஃபோன் வீட்டில் வச்சுட்டு போயிட்டேன்னா கார்டில் தான் ஸ்வைப் பண்ணுவேன். ஏதாவது பசங்களுக்கு வாங்கி கொடுக்கலான்னாலும், நான் ஷாப்பிங் போனாலும், இல்லைன்னா நான் இதை வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு அது மாதிரி ஏதாவது வாங்கணுன்னா கூட நான் கார்டில் தான் சூப்பர் மார்க்கெட்டில் ஸ்வைப் பண்ணுவேன். அதோட பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஃப்ரீயாக லாஸ்ட்டில் இது மாதிரி 250 மில்லிகிராம் கோல்டு காயின் வருதுன்னா எனக்கு ஜாலி தானேங்க. சரியான்னுட்டு நான் அதுதான் வாங்கிட்டு வந்தேங்க. ₹1 கூட போடல. மிச்சம் இன்னும் 250 ரூபீஸ் கிட்ட அந்த பாயிண்ட்ஸு என்னோடய அக்கௌண்ட்டில் இன்னும் இருக்கா. நான் எப்போ போனாலும் எது வேணாலும் வாங்கலாமா. ஸோ நீங்களும் இன்னுமே அந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல், அந்த பேங்க் நேம் அது பேர் சொல்லக்கூடாது அதனால் அப்படி சொல்கிறேன், நீங்களும் உங்ககிட்ட டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா, டெபிட் கார்டான ஏடிஎம் கார்டு சரிங்களா, ஏடிஎம் கார்டில்னே ஸ்வைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இயர் எண்டிங்கில் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஜிஆர்டியில் போயிட்டு ஃப்ரீயாகவே வாங்கலாம். அது நீங்கள் கொலுசு வாங்கிக்கோங்க, எவ்வளோ பாயிண்ட்ஸ்க்கு எவ்வளோ ரேட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கலாம். எனக்கு இந்த ஒரு வருஷத்துக்கு 250 மில்லிகிராம் எலிஜிபிள். அப்படின்னா ஒரு 1/4 கிராம், 1/2 கிராம் இல்லை 1/4 கிராம் எலிஜிபிள். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரியான்னுட்டு அந்த 1/4 கிராம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க பேகு, அவங்க கொடுத்தது ஜிஆர்டி பேக் தெரியுமில்ல. இது பில்லோட டீட்டெயில்ஸு. கோல்டு காயின் குட்டியாக இருக்குது, ஸோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். ஓ கீழே விழுந்துருச்சு.
ஐ பாபாய் எதுவுமே தெரியல, அங்கே குட்டியாக இருக்குது. ஆனால் நம்ம வீடியோவில் காட்டும்போது பெருசாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எழுதியிருப்பாங்க பாருங்கள், 250 மில்லிகிராம் ஜிஆர்டி 916ன்னு எழுதியிருப்பாங்க. செம்ம இல்லை, எனக்கு பிடிச்ச. நான் ரிவர்ஸ் பட்டன், இந்த ரிவர்ஸ் கேமராவில் கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த காயினும் எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. இந்தியன் பேங்க்கு ஏடிஎம் கார்டில் எல்லாம் வாங்குவேன் நான். அதனால எனக்கு இது மாதிரி ஃப்ரீயாக இந்த 1/4 கிராம் கிடச்சிச்சு. நீங்களும் அதே மாதிரி ஏடிஎம் கார்டில் டெபிட் கார்டிலவே வாங்கிக்கோங்க, சரிங்களா? அது உங்களது என்ன பிரான்ச்சு தான், எந்த பேங்க் இருந்தாலும் வாங்கிக்கோங்க. அது ஜிஆர்டியில் எலிஜிபிள் இருக்கா பார்த்துக்கோங்க. இருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ ஸ்வீட். இதுதாங்க பில்லு. நான் மேலே வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு நம்பர் எல்லாம் இருக்கிறதுனால அங்கே மேலே க்ளோஸ் பண்ணிட்டேன். இது என்னோடய பேர், கீழே அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் இருக்குது. ஸோ அதனால் நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். இங்கே வர பாருங்கள், இதுதான் கோல்டு காயினு, தெரியுதுங்களா? இந்த கோல்டு காயினு. இதோட ரேட்டு 1 கிராம் ரேட்டோட 7455 நான் வாங்குகிறேன் இன்றைக்கி. அதோட கிராஸ் வெயிட் வந்து 251 மில்லிகிராம்ஸ் இருக்குது. பார்த்தீங்களா? நெட் வெயிட்டு அவ்வளோதான் இருக்குது. மேக்கிங் சார்ஜ் வந்து 75 ருபீஸ் போட்டாங்க. 1946 ருபீஸ் ஆகுது. அதுக்கு ஜிஎஸ்டி அதுக்கு ஒரு 30 ருபீஸ், இதுக்கு ஒரு 30 ருபீஸ், எல்லாம் சேர்த்து 2004 ருபீஸுங்க எனக்கு கொடுத்தது. 2004 ருபீஸு ஆயிடுச்சு எல்லாம். அந்த 1/4 கிராமுக்கு, இந்த 1/4 கிராமுக்கு 2004 ருபீஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இதுன்னு 4 ருபீஸு எனக்கு ரவுண்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிவிட்டு வெறும் 2000 அது கார்டில் தாங்க, டெபிட் கார்டில் தான் எனக்கு 2000 எனக்கு பாயிண்ட்ஸு ஆட் ஆகிருந்துச்சு. இதுதாங்க, அதுக்கு தான் காட்டுறேன். பார்த்தீங்களா? இதுக்கு வந்தது காயின் இதுதாங்க. தெரியுதுங்களா? ஜிஆர்டி. அது வந்து நீங்கள் கொஞ்சம் ஜூம் ஒரு சினிமாவில் உனக்கு மட்டும் ஜூம் பண்ணாங்க, ஜூம் பண்ணுவாங்க வடிவேல் சார், அதுக்கு ஞாபகம் வருது எனக்கு. கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு பாருங்கள், அதில் போட்டிருக்காங்க 250 மில்லிகிராம்ஸ்ன்னுட்டு ஜிஆர்டி காயின். தெரியுதுங்களா? தெரியல நினைக்கிறேன். இது கிளாரிட்டி, இது வெளிச்சமும் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. இதுதாங்க எனக்கு கொடுத்தது. எனக்கு ஃப்ரீயாக வந்த காயினும். இதில் 1 ரூபா கூட நான் போடலங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஜிஎஸ்டி போடுவாங்கல்ல, இந்த காயினுக்கு கூட ஜிஎஸ்டி வரும். அந்த ஜிஎஸ்டி கூட நான் பே பண்ணல, ஒரே ரூபா கூட நான் பே பண்ணல. அவங்க கொடுத்த பாயிண்ட்ஸுக்கு இந்த காயின் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டேன். செம்ம ஹாப்பி. எனக்கு தெரிஞ்ச அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேங்க. உங்களுக்கும் அது மாதிரி ஏடிஎம் கார்டில் வாங்குறதுனா வாங்கிக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான், உங்கள் விருப்பம் தான். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் தான், உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் தான் ஷேர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? எல்லோரும் நான் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, கோல்டு வீடியோஸ் எல்லாமே ரசிக்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மெசேஜஸ் படிச்சுட்டே இருந்தால் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் இந்தியன் பேங்க்குக்கு அப்புறம் ஜிஆர்டிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க இல்லை, சொல்லணும் இல்லை. ஸோ அதனால் இந்தியன் பேங்க்குக்கு ப்ளஸ் ஜிஆர்டிக்கு இந்த ஆஃபர் வந்து ஜிஆர்டியில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அப்புறமா நோன்பு வீடியோ போட்டேன் இல்லை, திருப்பதிக்கு போனேன், அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். அங்கே நோன்பு வரிசை கொடுத்தது அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லை, அந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒரு பொண்ணு, அவங்க பேர் என்னன்னு தெரியல. நைனா ஃபோன் இட்லி ஈரா, ஒரு நிமிஷம் ஈரா,
ఫ్యానీ సౌండ్ వస్తుంది కాట్రా பேர் வந்து ராணி தனான்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்கங்க. நீங்கள் வேணும்னா கூட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நான் திருப்பதிக்கு போயிட்டு நோன்பு வருஷம் அம்மா கொடுத்தாங்க. அதில் வந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்கும், நீங்களே செக் பண்ணிக்கலாம். ராணி தனான்றவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேச்சுரல் அண்ட் ஹானஸ்ட் ஸ்பீக்கிங் யூடியூபர் nowadays. It's hard to see you YouTuber like you ma. Keep rocking and growing. சூப்பர் மெசேஜுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த மெசேஜ் படிக்கும்போது. எல்லோரும் பண்ணுற மெசேஜ் எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனாலும் இவங்க பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம இல்லை, ரொம்ப நேச்சுரலாக இருக்கா. நான் பேசுகிற விதம் வந்து நான் பேசுகிற விதம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கா. பேசுகிற வார்த்தை ஹானஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சது தாங்க நான் பேசுகிறேன். எனக்கு வந்தது நான் பேசிகிட்ருக்கேன். கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு நான் கோல்டு ஷாப்பிங் போடும்போது தமிழ் வரல, கிளியர் பண்ணிக்கோங்க, ஏதேதோ சொல்கிறாங்க. கொஞ்சம் ஹட்டிங்காக தான் இருந்துச்சு. என்ன செய்யுதுங்க, நான் தெலுங்கு பொண்ணு, ஆந்திரா பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் பேசுகிறேன். அது ஏதாவது ஒரு ஷாப் பற்றி நம்ம பேசும்போது அங்கே என்ன நடக்குது, எப்படி அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க, எவ்வளோ போகுது, எவ்வளோ வருது, அதெல்லாம் கிளியராக சொல்லணும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச இதில் நான் சொல்கிறேன். அது அவங்க பார்த்துட்டு நேச்சுரலாக இருக்குது, ஹானஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ ஸ்வீட். ரொம்ப தேங்க்ஸ். பேர் ராணி தனா. ரொம்ப தேங்க்ஸுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. இப்போது நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு மெசேஜு மோட்டிவேஷன் தாங்க நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறேன். சென்னையில் எவ்வளோ மழை பெய்யுது தெரியுங்களா, ஒரே குளிர், பனி. அப்புறமா நம்ம ஷாப்புக்கு போய் ஷூட் பண்ணும்போது ஒரே ஏசி தலைமையிலெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆகிடுது. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. வீட்டில் சமைச்சிட்டு எல்லா வேலை, எனக்கு வீட்டில் வேலைக்காரி இல்லைங்க. எல்லாமே ஒரு லேடிக்கு, ஒரு பொம்பளைங்களுக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்கும், எல்லா வேலையும் நானும் செய்கிறேங்க. செஞ்சுட்டு பசங்களுக்கு எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன வேணும், இவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் நான் ஷூட் எடுக்கவே போகிறேன். போய் எடுத்துகிட்டு வந்து திருப்பி எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுக்கணும். இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா ரொம்ப ஹர்ட்டிங் ஆகிடுது. ஒரு டைமில் இப்போ சொல்லாமல் எல்லாம் கூட தெரியல, ஒரு வாட்டி அந்த தமிழ் நீங்கள் கிளியராக பேசலை, நல்லா இல்லைன்னு சொல்லும்போது அழுது கூட வந்துடுச்சு எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்தது தானே நம்மளால் பேச முடியும்னுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சில பேருங்க உங்கள் தமிழ் பிடிச்சிருக்கு மேடம், நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னாங்க. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் இருக்கிறதுனால, நீங்கள் என்னோடய ஷாப்பு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ரசித்து பார்க்கறதுனால தான் நான் வீடியோவே 1 by 1 கண்டினியூவாக விடாமல் போடணும், எப்படியாவது போடணும் அன்னுட்டு நான் போட்டுட்ருக்கேன். நான் ஒரு கோல் ரீச் ஆக போகிறேன். அது ரீச் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி தான் நீங்கள் எல்லோரும், நிஜமாக சொல்கிறேன், என்னோடய ஃபேமிலி நீங்கள் தான் நான் நினச்சின்னு இருக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த நல்ல விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சில ஃபியூ டேஸில் நான் சொல்கிறேன், சரிங்களா? இதே மாதிரி நம்ம சேனல் எல்லோரும் பாருங்கள், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு வர தமிழில் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது சில சிஸ்டர்ஸ் எல்லோரும் கேட்குறாங்க, முன்னால் பின்னால் லேட் ஆகும் கோல்டு ஷாப்பிங் போடுங்க சிஸ்டர்ன்னுட்டு. இந்த மழை டைம்னால தான் எனக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. அது இல்லாமல் பர்மிஷன் வரணும்மா, அது கோல்டு ஷாப்ஸ் இல்லை, அவங்க பர்மிஷன் எனக்கு ஓகே சொன்னால் தான் நான் போயிட்டு ஷூட் எடுக்க முடியும். அதனால தான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆனாலும் கண்டிப்பாக முன்னால் பின்னால் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ நான் கண்டிப்பாக அது போடுறேன், சரிங்களா? இதே மாதிரி நம்மளோட சேனல் பார்த்துட்டே வாங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இது மாதிரி இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லை, கோல்டு காயின் ஃப்ரீயாக எப்படி கிடச்சிருச்சுன்னுட்டு இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நீங்களும் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் ஏடிஎம் கார்டில், உங்களோட பேங்க் ஏடிஎம் கார்டிலவே வாங்கிக்கோங்க.
ஸ்வைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட் இயர் எண்டிங்கில் பாயிண்ட்ஸ் வரும். அந்த பாயிண்ட்ஸ்க்கு நம்ம ஜிஆர்டிக்கு போயிடுங்க. ஜிஆர்டியில் தான் இருக்குது அந்த ஆஃபரு. போயிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்சது கொலுசோ இல்லை காயினாவோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கின இதில் அந்த உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் வரைக்கும் காசு கொடுத்துருக்காங்களோ அதில் லெஸ் பண்ணிவிட்டு கூட வேறு எந்த பொருளாவது கூட நீங்கள் எந்த நகை வாங்கினாலும் அதில் அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு கொடுத்த காசு வரைக்கும் லெஸ் பண்ணிவிட்டு ஏதாவது வாங்கிக்கோங்க. சரிங்களா? எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லலான்னு தான் சொன்னேன். நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் திரும்பி பேசலாம்.